Hi, I am Santosh Gopi, father of Minisha. She is 14 years old. அவங்க ஸ்போர்ட்ஸ்மேனாக ஒரு அத்லட்டாக ஆரம்பித்தாங்க. அவங்க ஷார்ட் புட் அண்ட் டிஸ்கஸ் போட்டுட்ருக்காங்க. கிரிக்கெட் அண்ட் சாஃப்ட் பாலும் ஆடிட்டுருக்காங்க. அவங்க ஸ்போர்ட்ஸில் ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிறதுனால இதை ஒரு ப்ரொஃபஷ்னலாக எடுத்துகிட்டு போகணுன்னு பிளான் பண்ணோம். எவ்வளோ ஸ்கில் முக்கியமோ அதே போல் ஃபிசிக்கல் எபிலிட்டி ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு டாக்டர் ஹரிணி பர்ஃபார்மன்ஸ் டாக்டரை போய் நாங்கள் மீட் பண்ணியிருந்தோம். அவங்க ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட் வச்சுருந்தாங்க 5 காம்படிஷனில். முடிஞ்ச பிறகு ஒரு கிளியர் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. மினிஷாவோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, அப்புறம் அஜிலிட்டி எப்படி இருக்குது, என்டியூரன்ஸ் எப்படி இருக்குதுன்னு கிளியர் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஃபிட்னஸ் சார்ட் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஷார்ட் புட் அண்ட் டிஸ்கஸ்க்கு பவர் தேவைப்படுது, கிரிக்கெட்டுக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் எஜிலிட்டி தேவைப்படுது, சாஃப்ட் பாலுக்கு பவரும் வேணும், ஸ்ட்ரென்த்தும் வேணும், எஜிலிட்டி வேணும்னு சொன்னாங்க. ஸோ இது மூணையும் கவர் பண்ணுறதுக்கு இவளுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷலைஸ்டு சார்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருந்தது. வாரத்தில் 3 நாள் பவருக்கும் ஸ்ட்ரென்த்துக்கும் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. 2 நாள் அவங்களோட என்டியூரன்ஸு கண்டிஷனிங்க்கு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. பாஸ்ட் 5 மந்த்ஸாக நாங்கள் ஒர்க் பண்ணோம். ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என் பொண்ணு 14 வயசுனால அவங்க அங்கே போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது அங்கே யாரெல்லாம் அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்களோ அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுனால அவள் ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டான். ரெகுலராக அவங்கள பார்க்கணும், அவங்கள்ட்ட பேசணுன்றதுக்காவது டெய்லி போயிடுவான். 5 மாதமும் பண்ணிகிட்ருக்கோம், ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அவள் ஷார்ட் புட் டிஸ்கஸில் ஜோன் லெவலில் கோல்டு அடித்தாங்க. டிவிஷனலில் 3rd ப்ரைஸ் வந்தாங்க. கிரிக்கெட்டில் இப்போ டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. சாஃப்ட் பாலில் தொடர்ந்து 3 டோர்னமெண்ட் அண்டர் 14, 2 அண்டர் 17ல் உமன் ஆஃப் தி டோர்னமெண்ட் வந்தாங்க. ஹோம் ரன் அடித்தாங்க. அவங்க பேஸ் பாலில் அடித்தா பால் வெளியில் போய் விழுவணும். இவங்க ஒருத்தங்க ஹோம் ரன் அடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஏஷியன் கேம் ஆடுறதுக்கான இந்தியன் டீமில் செலக்ட் ஆகிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் அவங்க ஸ்கில், அதோட அவங்களுக்கு ஃபிட்னஸ் லெவலுக்கு இவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்காங்கன்னா அது நான் டாக்டர் ஹரிணிக்கும் பர்ஃபார்மன்ஸ் டாக்டரில் உள்ள ஒரு ஸ்டாஃப்க்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அவங்க இல்லாமல் இது பாசிபிள் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் பர்ஃபார்மன்ஸ் டாக்டர் அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டாக்டர் ஹரிணி.